கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பவுலும் சீலாவும் கடவுளை துதித்து பாடினார்கள். அதுவும் எப்பொழுது? நடுராத்திரியில் அவர்கள் கடவுளை ஆராதித்தார்கள், துதித்தார்கள் என்று இங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது நமக்கு இதில் என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது? நாமும் கூடத்தான் இரவு விழிப்பு ஜெபம், ஹால் நைட் ப்ரேயர் அல்லது ஹோல் நைட் ப்ரேயர் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பல நேரங்களிலே நாங்கள் வீட்டில் கூட அப்படியே உட்கார்ந்து இரவில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் பவுலும் சீலாவும் கூட அன்றைக்கு ஜெபித்திருப்பார்கள் என்று நினைக்கக்கூடும். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்கு முந்தின வசனங்களை எல்லாம் படிக்கும் பொழுது அவருக்கு என்ன நேரிட்டது? அவர்கள் எங்கே அந்த நடுராத்திரியில் இருந்தார்கள் என்றால், அவர்கள் கடவுளுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தது நிமித்தமாக அவர்கள் மேல் பொறாமை கொண்டு அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டு 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையில் அவர்களை போட்டு அவர்களுடைய கால்களை தொழு மரத்தின் மேல் மாட்டி வைத்து அவர்கள் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் நடுராத்திரியில் அவர்கள் கடவுளை துதித்து கொண்டிருக்கிறார்களாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன விரும்பத்தகாத அல்லது நாம் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடும் பொழுது கடவுளே இல்லை என்று சொல்லியும், கடவுள் எனக்கு இப்படிப்பட்டதான தீங்கை எனக்கு செய்து இருக்கும் பொழுது நான் ஏன் இந்த கடவுளை நம்ப வேண்டும் என்று சொல்லி முறுமுறுக்கின்ற அநேக மக்கள் இன்றளவிலும் இயல்பாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் பவுலும் சீலாவும் கடவுளுக்காக பக்தி வைராக்கியமாக எத்தனையோ பாடுகளை சகித்து கொண்டு ஊழியம் செய்யும் பொழுது இன்னும் அதிகமாக அவர்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது? அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் போட்டப்படுகின்றார்கள். ஆனால் அங்கே கூட கடவுளை அவர்கள் துதிக்கிறவர்களாக இருந்தார்களாம். அப்படி துதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்பது அடுத்தடுத்து வருகின்ற வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திற உண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம்! இவர்கள் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கின்றது? பூமி அதிர்கின்றது. அங்கே சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது. அவர்களை கட்டி வைத்திருந்தார்களே அந்த சங்கிலிகள் எல்லாம் தானாகவே சிதறி கீழே விழுகின்றது. அவர்கள் அந்த கட்டுகளிலே இருந்து விடுவிக்கப்படுகின்றார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் பாடுகள் மத்தியிலும், நாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் நெருக்கடியின் மத்தியிலும் நாம் துதிக்கிற மக்களாக இருப்போமானால் அது கடவுளாலே ஒரு நாளும் அது உதாசீனப்படுத்தப்படவே படாது. நாம் முறுமுறுப்பதற்கு மாறாக கடவுளை துதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தீராத வியாதி, தீராத பண கஷ்டம், மக்களுடைய துரோகம், மக்களுடைய வஞ்சகம், அல்லது மக்கள் புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய வார்த்தையினாலே செயல்களினாலே நம்மை காயப்படுத்தும் பொழுது பொறுமையோடு கூட கடவுளை நோக்கி நாம் துதித்து கொண்டே இருப்போமானால்
கடவுள் நமக்காக யுத்தம் செய்வார். அற்புதமாக அந்த வசனம் சொல்லுகிறது, 2 பேர் அங்கே பவுல் சீலா என்ற இருவர் தேவனை துதித்து அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கால்களெல்லாம் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் கடவுள் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த 2 பேருக்காக சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைக்கும்படியாக அங்கே பூமியை மிகவும் அதிர பண்ணுகின்றார். அந்த சங்கிலிகள் எல்லாம் அப்படியே தானாகவே அருந்து விழுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இருக்கின்ற இடத்துல மரியாதை அற்ற மக்களாக நீங்கள் இருக்கலாம், ஒரு பொருட்டாக நீங்கள் எண்ணப்படாதவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு திருச்சபைகளிலே கூட பலருக்கு அங்கே அங்கீகாரம் இருப்பதில்லை. யார் அதிகமாய் பணத்தை கொடுக்கிறார்களோ, யார் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம். அதே நேரத்தில் ஒரு ஏழை, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பாமரர் வந்தார், அப்படிப்பட்டவர்களை கண்டு கொள்வது கூட இல்லை. அது ஊழிய ஸ்தாபனங்களிலும் அது நடக்கிறது, திருச்சபைகளிலும் நடக்கின்றது, இன்றைக்கு குடும்பங்களிலும் அது இருக்கத்தான் செய்கிறது. ஒரு பணக்கார சொந்தக்காரர் நமக்கு இருப்பார்களானால் அவர்களிடத்திலே நாம் பாராட்டுகின்ற உறவிற்கும், அதே நேரத்தில் ஒரு ஏழை எளியவர்களாக ஒரு உறவினர்கள் இருப்பார்களானால் அவர்கள் எங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட நாம் வெட்கப்படுகின்ற மக்களாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் என்பது மிகுந்த வேதனையான ஒன்று. ஆனால் கடவுள், நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு தனி மனிதன் யார் ஒருவருக்கும் வைராக்கியம் கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கின்றார். அங்கே பவுலும் சீலாவும் அத்தனை கட்டுகளின் மத்தியில், பாடுகள் மத்தியில் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, சரி நீங்கள் இருவர் தானே துதித்து கொண்டிருக்கிறீர்கள், இருக்கட்டும் என்று சொல்லவில்லை. அவர்களுக்காக சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அதிர பண்ணினார் ஆண்டவர். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பவுலையும் சீலாவையும் கடவுள் எப்படி நேசித்தாரோ அதே வண்ணமாகத்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கடவுள் நேசித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் சொல்லலாம், பவுல் அவ்வளோ பெரிய ஊழியக்காரன், அதனால தான் கடவுள் அப்படி செய்தார். இல்லவே இல்லை. பேராயரும் செக்ஸ்டனும் ஒரே பார்வையிலே தான் கடவுளுக்கு முன்பாக இருக்கிறார்கள். அவர் பேராயர் என்பதற்காக கடவுள் அதிகமாய் அவரை நேசிப்பதும் இல்லை. இவர் செக்ஸ்டன் தானே, கோயில் பெருக்கிறவர் தானே என்று சொல்லி கடவுள் ஒரு நாளும் உதாசீனப்படுத்தவில்லை. இருவரையும் ஒரே நிலையிலே பார்க்கின்ற கடவுள். அந்த கடவுள் உங்களையும் என்னையும் நேசிக்கின்றார். ஆம், நாம் உதாசீனப்படுத்தப்படும் பொழுது, நாம் அவதூறாக பிறராலே பேசப்படும் பொழுது, நம்மை பிறர் அவமதிக்கும் பொழுது, கடவுள் அது எங்கோ காணாதவர் போல் இருக்கிறார் என்று நினைத்து விடாதீர்கள். எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற கடவுளாக நம்மை ஆண்டவர் எல்லா விதமான தூஷணத்திலும் இருந்து, பாடுகளிலே இருந்து, கஷ்டங்களிலிருந்து விடுவிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இன்றைக்கு இந்த வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம், அது எந்த நிலையிலும் கடவுளை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மட்டுமல்ல, நான் விரும்பினது எனக்கு கொடுக்கப்பட்டது. வீடு வேண்டுமென்று கேட்டேன், ஆண்டவர் வீடு கொடுத்து விட்டார். குழந்தை பாக்கியம் வேண்டுமென்று கேட்டேன், ஆண்டவர் குழந்தை கொடுத்து விட்டார். வேலை வேண்டுமென்று கேட்டேன், ஆண்டவர் வேலை கொடுத்து விட்டார். எனக்கு வாகனங்கள் வேண்டுமென்று கேட்டேன், நான் எதிர்பார்த்ததை விட மிகவும் நேர்த்தியான வாகனத்தை எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சபையிலே நின்று நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லுவதை விட, நீங்கள் நெருக்கப்படுகிற காலத்தில் கூட, ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி, ஏனென்றால் என்னை இந்த நேரத்திலும் நீர் என்னை நேசிக்கிறீர். ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் ஒருவேளை என்னை உதாசீனப்படுத்தலாம், அவமதிக்கலாம். என்னுடைய பலவீனத்தை பார்த்து, என்னுடைய இயலாமையை பார்த்து, என்னுடைய இல்லாமையை பார்த்து மக்கள் என்னை தூஷிக்கலாம். ஆண்டவரே, என்னை தூஷிக்கலாம். ஆனால் நீர் ஒருபோதும் அப்படி செய்கிறதில்லை. நீர் என்னை நேசிக்கிறீர், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாள் வரும் ஆண்டவரே,
இந்த நிலையெல்லாம் நீர் மாற்றுவீர் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக அற்புதம் நடக்கும். சங்கிலிகள் தானாய் கழண்டு விழுந்தது என்று அங்கே எழுதியிருக்கிறது. அதே வண்ணமாய் கடவுள் எல்லா கட்டுகளையும் உங்களை விட்டு மாற்றி போடுவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற கடவுள் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய பாடுகள் மத்தியிலும் நாங்கள் துதிக்கும் பொழுது அதை ஒரு நாள் உதாசீனப்படுத்துகிற கடவுள் அல்ல. எப்படி பவுலுக்கும் சீலாவுக்கும் இறங்கி அற்புதங்களை செய்தீரோ, அந்த தனி 2 மனிதர்களுக்காக அங்கே சிறைச்சாலையே நடுங்கும்படியாய் உதவி அஸ்திபாரத்தை குலுக்கின கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில் கூட எங்களுக்காக என் ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிறவராய் எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காய் தோத்திரம். ஒரு நாள் வரும் நிச்சயமாய் ஆண்டவரே, நாங்கள் அவமதிக்கப்பட்ட இடத்துல ஆண்டவரே எங்கள் தலையை உயர்த்தி வைப்பீர். கண்ணீரோடு இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைக்க நீர் இறங்குவீர். ஆண்டவரே, வாழ்க்கை வெறுத்து நிற்கிற எங்களுக்கு ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை உண்டாக்கி தருவீர். எல்லாம் மாறும். ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவரால் எதுவும் சாத்தியம் ஆண்டவரே. யூ கேன் மேக் எனிதிங் பாசிபிள் ஆண்டவரே. எதையும் என் ஆண்டவரால் மாற்ற முடியும். பவுலும் சீலாவுடைய சங்கிலிகளை மாற்றின கடவுள், அவர்கள் இருந்த சிறைச்சாலையை அதிர பண்ணின கடவுள் எங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர். ஆகவே உம்மையே நோக்கி பார்க்கிறோம். என் ஆண்டவர் எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென்.